தொட்டியெல்லாம் விடுமா, சும்மா பேசி கிடக்கு, சும்மா பேசி கிடக்குறேன். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், அன்பே சிவம். இப்போ இதுக்கு மது குடித்தால் உடல்நிலை கெடும் என்பது அரசுடைய திருவாக்கு. மது எங்கு மது உற்பத்தி செய்பவர்களை தடை செய்தால்தான் விற்பனையாளர்கள் விற்க மாட்டார்கள். விற்பனையாளர்களை பிடிப்பதனால் என்ன பயன்? உற்பத்தி செய்யும் இடத்தில் கம்பெனிகளை சீல் வைத்து அதில் உள்ள மக்களுக்கு வேறு வேலை தருவது அரசுடைய கடமை. ஏன் அவ்வாறு செய்யவில்லை? சென்னையிலே 2-3 கம்பெனிகள் உள்ளது. ஏன் அதை தடை செய்யவில்லை? அதுக்கு என்ன காரணம்? அதை தடை செய்யும் முதலில் ஆணையிடுங்கள். அதை ஆணையிட்டால்தான் மது அருந்துபவர்கள் அருந்த மாட்டார்கள். அப்படி மது விற்பனை செய்ய வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டிங் மட்டும்தான் தர வேண்டும். அதற்கு எவ்வளவு தேட்டாலும் தரக்கூடாது. அதற்கு அது வாங்கும்போது அவருடைய ஆதார் அட்டை கொண்டு வந்து நம்பரை குறித்து கொண்டு தான் தர வேண்டும். கைரேகையும் பதிவு செய்ய வேண்டும். இப்படி செய்து மக்களுக்கு நல்வழி செய்யுங்கள். இல்லையே இதெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்வதாக வெளிப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் போய் அரசு செய்வது, தண்டனை தருவது இதெல்லாம் வீண் வேலை என்று யான் கூறவில்லை, இறைவன் கூறுகிறான். ஆகினால் இது போன்ற நிலையை தடுபட வேண்டும். அதே போன்று கஞ்சா உற்பத்தி செய்பவரிடம் சென்று அதை பயிரிடாமல் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் விற்பனையாளர்கள் விற்க மாட்டார்கள். நீங்கள் உற்பத்தி செய்பவர்களுக்கு அனுமதி தருவது, விற்பனையாளர்களை தடை செய்து தண்டனை தருவது, அவர் குடும்பம் சீரழிப்பது, இது எவ்விதத்தில் நியாயம்? இது எந்த நீதியில் உள்ளது? எந்த நியாயத்தில் உள்ளது? இதுதானா நீதிமன்ற சட்டம்? இல்லை அரசுடைய திட்டமா? எவ்விதத்தில் இவ்வாறெல்லாம் தடை செய்து மக்களை நல்வழிப்படுத்துவது தான் உங்களுடைய கடமை. மது நீங்களே உற்பத்தி செய்வது, நீங்களே விற்பனை செய்வது, கடைசியில் தண்டனை தருவது, இது மக்களை மடைமாக்குவது போல இல்லவா? உழைப்பார் உடலெல்லாம் இன்று சீரழிந்து கொண்டு வருகிறது. நீங்கள் உயிர் வாழ்வது அவருடைய உழைப்பில். உங்கள் பணத்தை வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இனி வரப்போகிற காலம் அந்த நிலைகளுக்கு தான் காத்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் இது முதலில் தடை செய்யுங்கள். இன்று 3000 ரூபாய் தருகிறேன் என்கிறீர்கள். இந்த 3000 ரூபாய் தருவதற்கு அன்று கலைஞர் ஆட்சியில் இருந்து அம்மா ஜெயலலிதா ஆட்சி வரை, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி வரை 4.5% கோடித்தான் வாங்கி செலவழித்தார்கள் கடன். இன்று இந்த 4 ஆண்டில் ஒரே மனிதன் ஆண்டு வரும்போது 4% கோடி பணத்தை வாங்கி இன்று இது இலவசம், அதில் 1000 ரூபாய் தருகிறான், பெருமை சேர்த்து கொண்டு ஓட்டுக்காக இத்தனை செயல்பட்டு வருகிறான். இது எந்த மூட நம்பிக்கை அல்லவா? மக்கள் இதனுடைய நிலைமை எங்கு போய் செல்லும்? வெளிநாட்டில் உள்ளவர்கள் உங்களைப் போல தமிழ்நாட்டில் பதுக்கி வைப்பது போல் அவர் பதுக்கி வைப்பதில்லை. அவர் பணத்தை அவர் வட்டிக்கு விட்டு நல்வழி கொண்டு வருகிறார் மக்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பணத்தையும் பொருள்களையும் பதுக்கி தேக்க வைத்து கொண்டு இருப்பதனால் இன்னும் புதிதாக பிறகும் மக்களுக்கு பொருளாதாரம் தடைப்படுவதனால் இறைவன் வேகமாக பொருள் உற்பத்தி செய்வதனால் இன்றைக்கி பசுமை காடுகளும் பசுமை இடைவெளிகளும் வேகமாக அழிந்து வர சூழ்நிலை உள்ளது. இதுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே. இது போன்ற செயலெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? மக்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எது செய்தாலும் மக்கள் தலையாட்டி பொம்மையாக வைத்து விட்டீர்களா? தஞ்சாவூர் பொம்மை போல. இதெல்லாம் இந்த இழிவு செல்லாது. ஆகையினால் அமைதியாக இருந்தால் உங்களுடைய பதவிக்கும் ஆபத்து, உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து. இது உறுதி. ஆகையினால் இது யோசித்து செயல்படுங்கள். இது இலவசம், அது இலவசம் தர வேண்டாம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அவருடைய உற்பத்தி ஆகும் பொருள்களை எந்த பொருளும் உயர்ந்தால் அந்த நிலைக்கு உயர்வதில்லை. மீண்டும் தாழ்வது உயர்வது. அப்போ அந்த விவசாயியின் நிலைமை என்ன? அந்த விவசாயி எத்தனை இடத்தில் கடன் வாங்கி உள்ளார்கள்.
5 வட்டியும் 10 வட்டிக்கும் வாங்கலாம் மருந்து பயிருக்கு தெளித்து அவர் உற்பத்தி செய்கிறார்கள். இது அவர் காலம்பூரா வட்டி கட்டே வருகிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு முன்னே காண்பதில்லை. நீங்கள் உங்கள் இச்சைக்கு படம் போட்டு காண்பீர்கள். சீரியலில் பொருள் விளம்பரம் செய்பவர்கள் அவர் பணத்தை செலவைத்து விளம்பரம் செய்ய வேண்டும். அப்போ உங்களுக்கு என்ன வேலை உள்ளது? நீங்கள் தானே மக்கள் வரி பணத்தில் பொருள் விற்பனை செய்ய வேண்டும். அவர்கள் வியாபாரியிடத்தில் அவ்வாறு செய்யவிட்டு வியாபாரிகள் அவர் இச்சைக்கு செலவழித்த பணத்தை மீண்டும் சம்பாதிப்பதற்காக அவர் உயர்ந்த விலையில் விற்கிறார்கள். உயர்ந்த விலையில் விற்கும்போது இது சரியில்லை அது சரி என்று நீங்கள் போய் தடை செய்கிறீர்கள். நீங்களே தூண்டி விடுவது, நீங்களே செயல்படுவது, இது எவ்விதத்தில் நியாயம்? எந்த நீதி சட்டத்தில் உள்ளது? இதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள். இல்லையே உங்கள் பதவிக்கும் ஆபத்து, உங்கள் உயிருக்கும் ஆபத்து. இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.